இன்னைக்கு விசேஷ பூஜைங்கிறனால நகையெல்லாம் அம்பாளுக்கு சாத்தியிருக்கு. பூஜை முடிஞ்சதும் 11 மணிக்கு அந்த கணக்கையும் ஒப்படைச்சு விடுறேன். இந்தாங்கோ. ஒரு நிமிஷம். ஆஹா, அற்புதம். இப்படி ஒரு பக்குவமான பாயசத்தை நான் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லையே. அடேங்கப்பா, வடைன்னா இதெல்லாம் ஒரு பதமான வடை. ஆமா, இதெல்லாம் யார் செஞ்சா? யாரா? வா சொல்றேன். சந்தையில மீன் வாங்கி குறவ சலசலன்னு குழம்பு வச்சு கொத்து மல்லி பத்தலன்னு குட்டி குத்துராடி டப்பாங்குத்து, குட்டி குத்துராடி டப்பாங்குத்து. என்ன வாங்கி குழம்பு வச்சு குட்டி என்ன குத்துனா? டப்பாங் குத்தா? பக்கா லோக்கல் பாஷை மாதிரி தெரியறதே. கரெக்ட். நேக்கு கொஞ்சம் கிராஸ்பிங் பவர் ஜாஸ்தி. வர்ற வழியில சேரி ஒண்ணும் அவ பாடிட்டு இருந்தா டியூன் கேட்சியா இருந்தது. சட்டுன்னு பிக்கப் பண்ணனுட்டேன். இருங்கோ, இந்த மீச கூட அங்கதான் பிக்கப் பண்ணேளா? மீச நேத்தி வரைக்கும் தீட்சையோட இருந்தேன். என்னமோ விரதம் நினைச்சிட்டு இருந்தேன். இன்னைக்கு என்னமோ மம்மட்டியா மாதிரி மீச வச்சுட்டு வந்திருக்கு. இது என்ன பிராமண லட்சணமா? ஏன், பாரதியார் கூட இதை விட பெரிய மீச வச்சுட்டு இருந்தார். அவரும் நம்மால் தானே. நான் கொஞ்சம் பாரதியார் டைப். இருங்க ஒண்ணு, இதெல்லாம் என்ன? சுயம்பாகம், தனி சமையல். ஓஹோ, இன்னைக்கு நாள் அவ்வளவா நன்னா இல்ல, முழுக்க மரண யோகம். இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்க ஆத்துல சாப்பிடுவாங்க. மன்னிக்கிறோம், நேத்து வரைக்கும் வேலை வெட்டி இல்ல, எங்க வேணாலும் சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சு கொடுத்து இனிமே நானே சமைச்சுக்கிறதா கௌரவம். இதேவா? ஆமா, இப்ப என்னன்றப்பா? ஐயோ, என்னது ஐயர் பிள்ளையா நீ? என்னை விட மட்டமான பாஷை பேசுறியா? ஆமா, இப்ப எங்க ஆத்துல சாப்பிட வரல, இன்னும் என்னென்னமோ வரும். என்னென்னலாமோ வரும். கோபால், பாப்பா இவ்வளவு தூரம் பிரியமா சாப்பிட கூப்பிடுதுன்னா லேட் பண்ணலாமோ? சுட சுட சாப்பிடு. மங்களம். பாத்தியா, பெரிய மனுஷன் எவ்வளவு கரெக்டா சொல்லிட்டு போறார். யார் அவரா பெரிய மனுஷன்? நீ என்ன சாப்பிட கூப்பிட்டதோட சரி, தப்பி தவறி கூட அவரை கூப்பிட்டாத. யோ, இரு இரு, சமையலா பண்ண போற? என்ன? ஒண்ணு இல்ல, நீங்க சமையல் பண்ணுங்க பாக்கலாம். ஆம்பளை குளிக்கிறச்சே பார்த்தாலும் பார்க்கலாம், ஆனா சமைக்கிறச்சே பார்த்தா மகா தோஷம். யாருக்கு? சமைக்கிறவாளுக்கு. இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிறேன்? உன் ஆத்துக்கு போ. ஏன் ஆத்துக்கா? அப்ப இது யார் இடம்? குத்தகைக்கு எடுத்தாளா இல்ல விலைக்கு வாங்கிட்டாளா? ஓசல் குடி வந்தாலே இலக்காரமா தான் பாப்பேன். அடுத்த மாசம் வாடகை கொடுத்துட்டு அப்புறமா நான் பேசிக்கிறேன். யோ, திருட்டு முண்டோ, எல்லாம் பார்த்தாச்சு, ஒண்ணும் மறைக்க முடியாது. கதவை தர. என்ன ஏயா? தனி சமையல்னு கௌரவமா சொல்லிட்டு பாத்திர பண்டமல்ல அலம்பரதா பாவனா காமிச்சிட்டு கோயில் பிரசாதமா தின்னுட்டு இருக்க. கோயில் பிரசாதம் இல்ல, நான் காலம்பரமே செஞ்சு வச்சுட்டு போனது. எது? புளியோதரையும் சக்கரை பொங்கலுமா? உண்மையை சொல்லு. கோயில் இருந்தாரு திருண்ட. கோயிலோடது அது வாஸ்தவம் தான், ஆனா திருடல. கோயிலுக்கு இன்னைக்கு ஒரு முக்கியமான பெரிய மனுஷர் வந்தார். 10 பரதேசிகளுக்கு அன்னதானம் செய்யணும்னு சொல்லி சக்கரை பொங்கலும் புளியோதரையும் செய்ய சொன்னார். 10 பரதேசிகள் கிடைக்கல, 9 பேர் தான் கிடைச்சா. அதனால நான் உன்னை எடுத்துட்டு வந்துட்டேன். அப்படின்னா நீயும் பரதேசி ஆயிட்டேன்னு சொல்லு. சொந்த ஆத்தையும் ஊரையும் விட்டுட்டு வந்தா எல்லா பிரம்மச்சாரிகளுமே பரதேசிகள் மாறதான். மரியாதையும் பொங்கலும் புளியோதரையும் வெளியே வச்சுட்டு நீயே போய் சமைச்சு சாப்பிட்டுக்க போ. ஏன், எதுக்கு? ஐயோ அம்மா. ஏய், எதுக்குள்ள போன? வெளிய வா. முடியாது, நான் உள்ள இருக்கேன்னு அம்மா கிட்ட சொல்லாத. நானே உங்க அம்மா கிட்ட நீ உள்ள இருக்கேன்னு சொல்ல போறேன். சொல்லிக்கோ, எனக்கு ஒண்ணு இல்ல. நீதான் உள்ள கூப்பிட்டேன்னு அப்புறம் ஓ எழுபதான் எழுவா. என்ன கோபால், சமையல்லாம் ஆயிடுதா? ஏதோ அரைக்குறை ஆயின்னு இருக்கு மாமி. ஆமா, என் பொண்ணு இந்த பக்கம் வந்தாளோ? உங்களுக்கு பொண்ணு இருக்கா மாமி? எவ்வளவு, ஒரு 3 வயசு இருக்குமா? ஐயோ, 20 வயசு ஆறுதுடா. நம்பவே முடியல மாமி, உங்களை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது. அப்படியா தெரியுது? ஆமா, என்ன சமையல் பண்ண? வெறும் வத்த குழம்பு மாமி. என்னமோ கோபால், எங்க ஆத்துல வத்த குழம்பு பண்ணா நீக்கு பிடிக்கிறதே இல்ல. எங்க நீ வச்சத கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாப்போம். அது மாமி, நான் ஆஞ்சநேயர் விரதத்துல இருக்கேன். அதனால நான் செஞ்சதை பொம்மநாட்டிகள் கொடுக்கப்படாது. ஐயோ, நோக்கு நான் வடை பாயசம் எல்லாம் எடுத்துட்டு வந்தேனே. பரவாயில்ல. இருங்க இருங்க,
அது ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியோட பக்தன், அதனால சீதை எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம். ஆஞ்சநேயர் தான் திருப்பி சீதை கொடுக்கப்படாது. கொடுங்க. உள்ளவா? இருங்க இருங்க. எங்க உள்ள? ஐயோ, வாசப்படியில நின்னுட்டு வாங்கவும் கூடாது குடுக்கவும் கூடாது. நீங்க அப்படியே இருங்கோ, நானே படி தாண்டி வந்துடுறேன். நடங்கோ. கொடுங்க. மாமி கை நீட்டுங்க. எதுக்கு? கைய நீட்டுங்க சொல்றேன். என்ன கோபால், ஒண்ணு இல்ல, கண்ணுல ஒத்திட்டேன். அடடா, என்ன வடை, என்ன பாயசம். அவ்வளவு டேஸ்டாவா இருக்கு? டேஸ்டாவா? இனிமே நேக்கு வடை பாயசம்னா மாமி ஞாபகம் தான் வரும். இல்ல, என் பொண்ணு. பொண்ணா? நீங்க செய்யலையா? உங்க பொண்ணா செஞ்சது? நான் தான் செஞ்சேன். என் பொண்ணு கூட உன்ன மாதிரி தான் சொன்னா, அத நினைச்சேன். குருவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம் என்பது குருவிக்கு ஏற்ற ராமேஸ்வரம் என்பது தவறான பொருளாகும். கரெக்ட் தானே? ஒன்னும் தப்பு இருக்கிறதா? எனக்கு தெரியல. இல்லை இல்லை, ஸ்ரீராமனுடைய அஸ்திரம், அஸ்திரம் என்பது அம்பு. ஸ்ரீராமனுடைய அம்பு எப்போதுமே குறித்தவராது. குறித்தவராத ராம அஸ்திரம் என்பதுதான் காலப்போக்கிலே குருவிக்கேற்ற ராமேஸ்வரம் என்று மாறியது. அடடே, ராமாயணத்தை நான் தலைகீழா புரட்டியிருக்கேன். இந்த ஒரு சின்ன விஷயம் எப்படி எனக்கு தெரியாம போயிடுத்து? நமஸ்காரம். வா கோபால். மாமி நீங்க இங்க வந்து பாக்க சொன்னதா சொன்ன, அதான் வந்தேன். உள்ள குப்பை கூட இருக்கும், சுத்தம் பண்ண வர சொல்லிருப்பா, போய் பண்ணும். கொஞ்சம் நில்லு கோபால். நீங்க இப்படி வாங்க. என்ன? இப்படி வாங்கோன்னு. நீ உட்கார் கோபால். ஒண்ணுமில்ல கோபால், அர்த்தமும் அனர்த்தமும் சொல்லி ஒரு புத்தகம் எழுதிட்டு இருக்கேன் நான். உதவியா இருக்கட்டுமேன்னு இவரை கூப்பிட்டேன், அது ரொம்ப உபத்திரவமா போச்சு. இனிமே நீ எழுது. அண்ணா அண்ணா, இது ரொம்ப பாவம். என் சர்வீஸ் என்ன, இவன் வயசு என்ன, டூ கன்சல்ட் பண்றேன். நீர் பிராமணனா பிறந்துட்டீர், ஆனா அதுக்குண்டான லட்சணம் எதுவும் இல்லை. கோபாலம் தான் சுத்த பிராமணன். யாரு இவனா? வேலையை டிஸ்டர்ப் பண்ணாத, நீங்க போய் பெருக்குங்க. கோபால், நீங்க சொல்லுங்க. ஏ கோபால், உன் தோப்பனாருக்கு என்ன உத்தியோகம்? உப்பு சத்தியாகிரகம் நடந்தப்போ எங்க ஆளுங்க பூரா அதுல கலந்துகிட்டு இன்னையில இருந்து வெள்ளைக்காரனுக்கு சவரம் பண்றது இல்லைன்னு சபதம் எடுத்தோம். அதுக்காக எங்க ஆளுங்களை எத்தனையோ பேத்த ஜெயில போட்டு எலும்பை எண்ணிட்டாங்க. அப்ப கூட நாங்க இறங்கி அப்படிப்பட்ட எங்களை இளக்காரமா பார்க்காம உங்க லெவலுக்கு பாருங்கன்ற. தோப்பனார் பண்டிதர். சம்ஸ்கிருத பண்டிதரோ? அதேதான். பூர்வீகம் போட்டு மூட்டி ஊர்ல இருக்கவ அத்தனை பேர் குடுமியும் தோப்பனார் கையில தான். ஏண்டாடே கோபால், கொப்பா எப்பவும் ஷார்ப்பா எட்டொன்னு துண்டு ரெண்டுன்னு பேசுவார். ஏதானோ ஐயோ, ஒரு நாள் பழப்பே போச்சு. ஏய்யா, இவ்வளவு பெரிய ரோடு இருக்கும். ஐயோ, பிரேக் பிடிக்கலமா? சொன்னா கேளுமா? பிரேக் பிடிக்கலமா? சாமி, சாமி. இரு இரு. எப்ப பார்த்தாலும் ஏமலே வந்து மோதிட்டு இருக்காங்க. சரி, என்னதான் இருந்தாலும் ஆம்பளை இல்ல, செருப்பு கீழே போடு. பையா, சைக்கிள் எடு. இரியா, அவனை பாத்துக்கிறேன். நேரா வேற ஆச்சு. இனிமே எப்பவுமே நீ எல்லாம் கழுவி. சரி, அழுகாத விடு. இந்த ஜிலேபி கண்டன இந்த ஆத்துல அதிகம் போல இருக்கு. வேற ஆள் இந்த பக்கம் கிடைக்காது. அதுக்கெல்லாம் ரொம்ப தூரத்துல போன சாமி. ஏ சாமி, உங்களுக்கு மீனுக்கு ஆகாது. எப்படி இவ்வளவு விவரமா பேசுறீங்க? எனக்கும் ஆமா, நான் பிராமணனோ எனக்கு மீனாலே பிடிக்காது. பிடி பிடி பிடி. காலங்காத்தால எதை தொட்ட அபச்சாரம் அபச்சாரம். நீ போ. என்ன கோபாலா, நான் சாதகம் பண்ணிட்டு இருக்கேன்ல, நீ பாட்டுக்கு ஸ்டவ் லொட்டு லொட்டுன்னு அடிச்சுட்டு இருந்தா எப்படி? இல்ல மாமி, புதுசா ஸ்டவ் வாங்கிட்டு வந்தேன். கடைக்கார சீமனையோட கொடுத்தான்னு நினைச்சிட்டு இருந்தேன். அவன் தண்ணி ஊத்தி ஃப்ராட் பண்ணிட்டான். நீங்க பாருங்க. மாமி, கீழே டச் பண்ணுங்க. என்னது? கீழே நடுக்கட்டையில கருப்பட்டியில நன்னா டச் பண்ணுங்க. அங்க வந்து அவ்வளவு நன்னா இருக்காதுப்பா. மாமி, மேல போனா கீச்சு மூச்சுட்டு இருக்கும், கீழே இறங்க இறங்கத்தான் சுகம். இதோ இப்ப நான் வந்துட்டு பாருங்க. ஏன் கோபால், உனக்கு சங்கீதம் கூட வருமா? என்ன அப்படி கேட்டு? எங்க ஊர் பக்கம் வந்து சாதாரண கோபால்னு சொன்னா யாருக்கும் தெரியாது. சங்கீத கோபால்னு சொன்னா தான் கரெக்ட் அட்ரஸே சொல்லுவா. எங்க பாடுங்க. செங்கல்
பாருங்க நான் ஒரு தடவை பாடுறேன். செண்பக பூ விரித்தே செண்பக பூ விரித்தே செண்பக பூவிரித்தே குட். கண்ணன் கண்ணன் நன்னா கொஞ்சுங்கோ. கண்ணன் 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 கரெக்ட். செண்பக பூ விரித்தே கண்ணன் சாமரம் வீசிடுவான் வீசிடுவான் வான் 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 வான். ஆ. யோ, யோ. ஒரு விஷயம் தெரிஞ்சா ஒழுங்கா பண்ணணும், இல்ல வாய மூடிட்டு இருக்கணும். என்னையா பண்ணிட்டு இருக்க? மாமி, இட்ஸ் a great insult to me. இத பத்தி ஒண்ணுமே தெரியாத சின்ன குழந்தைகிட்ட நான் என்ன பேச முடியும்? நீங்களே பதில் சொல்லுங்க. ஏய், சும்மா ரெடி. கோபால பத்தி எனக்கு தெரியாது. சங்கதியில என்னமா பிடிக்கிறான் தெரியுமா? சங்கதி மட்டுமா பிடிக்கிறார், காக்காவும் நன்னாவே பிடிக்கிறார். சரி, அதை விடுங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அப்பெல்லாம் என்ன கூப்பிடுங்க. இன்னும் நிறைய பேட்டர்ன்ல பாட்டெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். மாமி, எது குழந்தைங்க இத்தனை பேர் வந்திருக்கா? பாட்டு கத்துக்கிறதுக்காக. சாரி மாமி, நீங்க ஏதோ பிரியமா கேட்டேன்னு உங்களுக்கு மட்டும் கத்து கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆனா குழந்தைங்க இத்தனை பேருக்கு டியூஷன் எடுக்கிறதுன்னா ப்ளீஸ் டோன்ட் மிஸ்டேக் மீ. ஐ அம் குவைட் பிஸி. அட, உன்கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வரல கோபால், என் பொண்ணு கிட்ட பாட்டு கத்துக்கிறதுக்காக வந்திருக்கா. மியூசிக்ல BA கோல்டு மெடலிஸ்ட். நவராத்திரி விழா பாட்டு போட்டி. இசைச்செல்வி பானுமதியை எதிர்த்து கும்பகோணம் கோபால் பாடுகிறார். என்னது பெட்டி மாத்திரம் இருக்க, ஹார்மோனியத்தை காணோம். எக்ஸ்கியூஸ் மீ, உங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு உங்ககிட்ட பணம் இல்ல. 500 ரூபாய் பணம் கிடைக்கணுங்கிறதுக்காக போட்டியில கலந்துக்கிற உன் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். ஆனா நீ எழுது போட்டு போடுறது யார் தெரியுமா? செல்வி பானு, சங்கீத பரம்பரை. டிஸ்கரேஜ் பண்ணாதே, நான் எப்படியாவது ட்ரெயின் பண்ணி ஜெயிச்சுடுவேன். இந்த ரூட்ல போனா நீ ஜெயிக்கவே மாட்ட. சுலபமான ஒரு குறுக்கு வழி நான் சொல்றேன். வேண்டாம், எனக்கு தன்னம்பிக்கை உண்டு. முடிஞ்ச வரைக்கும் நேர்மையான வழியிலேயே நான் ட்ரை பண்றேன். ச பா பா பா. பானு நிஜமாவே சங்கீத பரம்பரையா? பானுவோட தோப்பனார் சங்கீத கலா பூஷன். தோப்பனார் சங்கீத கலா ரத்னா. அவா தோப்பனார் சங்கீத கலா சாம்ராட். இந்த சுலபமான குறுக்கு வழி இருக்கிறதா சொன்னேளே, என்னது? ஒரே வழிதான் இருக்கு. முதல் வழி என்னவோ? அவ பாட்டு பாடுறதுக்கு முன்னால சுக்கு மிளகு திப்பிலி பால்ல சூடா போட்டு சாப்பிடுவா. எப்படியாவது பேதி மாத்திரை அதுல கலந்துரு. ஊட்டில புடுங்கோ புடுங்கு. இட்ஸ் டூ மச். இரண்டாவது வழியை சொல்லுங்க. 10-15 கரப்பாம்பூச்சிய பொட்டமா கட்டிக்க. அவ டாப் சுத்தியில பாடும்போது நல்லா அவுத்து விடு. கரப்பாம்பூச்சினா பானுவுக்கு ஒரே அலர்ஜி, சகல சுத்தி போட்டு. இது வேண்டாம். கரப்பாம்பூச்சின்னா நேக்கு கூட கொஞ்சம் அலர்ஜி. இதை விட ஒரு பெட்டர் ஐடியாவை நான் சொல்லட்டா? சொல்லுங்க. நான் பாடுறச்ச என் முன்னால ஒரு பெரிய மைக் வைப்பா. அத புடுங்கி என் தலையில ஒரே போடுங்க. அதோட நான் அவுட். இதான் நாட்டுல லேட்டஸ்ட் ஃபேஷன். ஓகே? நான் யோகியனா தான் இருந்தேன். இந்த கரப்பாம்பூச்சி, பேதிக்கு மாத்திரை எல்லாம் இவ. யோ இரியா, நடையா கோயிலுக்கு. கோவிலுக்கு எதுக்கு? நேக்கு சங்கீதம் வராது, முட்டாள்தனமா பேர் கொடுத்துட்ட, வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி எழுதி கொடு. நேக்கு சங்கீதம் பிரம்மாண்டமா வரும். அப்படியா? சரி, கல்யாணி ராகத்துக்கு வாத்திய சொரம் என்ன சொல்லுங்க பாக்கலாம். சொல்லுங்க சங்கீத கலாபூஷன், கல்யாணி ராகத்துக்கு வாத்திய சொரம் என்ன? நேக்கு கல்யாணி ராகமே என்னன்னு தெரியாது. பின்ன எதுக்குயா பேர் எழுதி கொடுத்த? எங்க அம்மா கண் ஆபரேஷனுக்கு 10,000 rupees அர்ஜென்ட் நீட். பாட்டு போட்டியில ஜெயிச்சோம்னா 2,500 கொடுக்கறதா சொன்னா. அதான் தவணை முறையில சேர்த்தலாம் பேர் கொடுத்தேன். சரி, வந்து வாபஸ் வாங்கிக்கோ. ஜெயிச்சு நானே அந்த பணத்தை கொடுத்துறேன். நோ, இட்ஸ் a prestige issue. என்ன கௌரவ பிரச்சனை. இல்ல, இப்ப என்னமோ இங்கிலீஷ்ல சொன்னீங்க, அது இன்னொரு தடவை சொல்லு. Golden words cannot be repeated. இப்ப மரியாதையா வாபஸ் வாங்க போறியா இல்லையா? நேக்கு கேள்வி ஞானம் உண்டு. நீ என்ன ராகத்துல என்ன சொல்ல பாடினாலும் நிச்சயமா நானும் தம் கட்டி பாடிடுவேன். God is my side. Definitely I am going to defeat you. யோ நிறுத்தியா? கர்நாடிக் மியூசிக் வாசிக்கிற வாத்தியமா இது? எடுத்துட்டு போயா வெளியில. Shut your mouth, man.
என்னது கச்சேரி மேடையில எலக்ட்ரிக் கிட்டார் ட்ரம்ஸ் எல்லாம் இருக்கு? மிருதம் கோஷ்டி பான் ஓடாது. அவளே உனக்கு வாசிக்க சொன்னா ரெடி பண்ணிடுவா. அதனாலதான் ட்ரம் கோஷ்டி புக் பண்ணேன். அது சரி. அதனாலதான் தொழில் ரீதியா ட்ரம்ஸ் பெருசா இல்ல மிருதங்க பெருசான ரெண்டு பேத்துக்குள்ளேயும் சண்டை போல இருக்கு. ஆமா, இது ரெண்டும் எப்படிங்க ஒத்து வரும்? நல்லவனுக்கு புல்லுமாயுதம் போய் ஜமாயி. என்னது, எதுக்கு இத்தனை பேர் ஓடுறாங்க? இவெல்லாம் பானுவோட ரசிகர்கள். வானுக்கு இத்தனை ரசிகர்களா? பங்காகாத கோபாலா, பங்காகாத. கிராமரான பொம்பளைனாலே நாட்டுல ஒரு கிரேஸ் தான். நீ மட்டும் மேடையில ஏறு, எல்லாம் தலைகீழா மாறிடும். என்ன பாட வரல? ரெடி? இருங்க ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம். நம்ம ரெண்டு பேர்த்துக்குள்ள ஒரு சின்ன ஒப்பந்தம். நான் விட்டு கொடுக்கணும் அதானே? சச்சா, நான் ஒண்ணும் அந்த அளவுக்கு தம் இல்லாத ஆள் கிடையாது. என்ன? நீ பாட்டுல என்ன வேணாலும் பாடிக்கோ, ஆனா சாசா ரீரி காகா மாமான்னு இந்த சொர வரிசை மட்டும் தயவு செய்து பாடாத. இது எங்கிருந்து வாடகை கேட்டு? ஜோதிராண்டி இதுவும். சரி, சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? சாசா ரீரின்னு சொர வரிசை மட்டும் தயவு செஞ்சு பாடாத. சொர இல்லாத எப்படியா கர்நாடக கச்சேரி? புரியாம பேசாத. இங்க இருக்கிற ஜனங்க அவ்வளவு ஸ்டாண்டர்ட் கிடையாது. நீ பாட்டுல சொர வரிசை பாடினா அவங்களுக்கு புரிய வேண்டாம். நோக்கு தெரியாதுன்னு சொல்லு. இப்ப என்னங்கிற சோடா புட்டி? சொரம் பாடுறதும் பாடாததும் என் மூட பொறுத்திருக்கு. போடிடாத, வந்து பாடு. உங்களுக்கு ஏதாவது புத்தி இருக்கா மாமா? வாய் திறந்து கூப்பிட வேண்டியதானே? காலங்காத்தால விசில் அடிச்சுட்டு. விஷயமே விசில் அடிக்கிற விஷயம் தான். பா, மேட்டர் என்னன்னு சொல்லுங்க. எனக்கு கால்லாம் பிரயோஜனம் இல்ல, நோக்கு கோடி ரூபாய் வரும். கமான் குயிக். ஆத்துல யாரும் இல்ல, இருந்தாலும் மரபா போய் பேசலாம். ஃபாலோ மீ. அனுமாரா பிறக்க வேண்டியவர். அனு, இப்ப நான் உங்ககிட்ட 100 பேஸ் கடன் கேட்டா என்ன சொல்லுவ? மண்டையில உடைப்ப. ஒரு விஷயத்தை கேட்டா 100க்கு பதிலா 1000 கொடுப்ப. டடடாய். கோபாலன், அந்த கோபாலன், அந்த கோபாலனோடு நீ ஆடுவாய். கோபால், இங்க வா. மாமி, இப்பதான் ரவை வாங்கிட்டு வந்தேன். கல்லு பொறுக்கிறதுக்கே 1/2 மணி நேரம் ஆகும். அப்புறமா நம்ம 2 பேரும் சேர்ந்தே பொறுக்கலாம். முதல்ல இங்க வா, உட்காரு. இந்த 3 புடவையில நோக்கு எது பிடிச்சிருக்கு சொல்லு பாப்போம். ஏண்டாடி அவன் புடவைக்காரன், இவ பொம்மநாட்டி. மத்தியில நீ என்ன மணியாற்றியா? நியாயமான கேள்வி. இத பிடிங்க மாமி, நான் வரேன். நீ உட்காரு கோபால். ஏமாமா எப்ப பாரு அவன் மேல எரிஞ்சு விழுந்துட்டே இருக்கே? எப்ப பாரு எரிஞ்சு விழுறேனா? ஏண்டா அப்பப்ப கோல்முட்டை வேற ஆரம்பிச்சிட்டியா? ஐயோ மாமி, சிக்கலுக்கு மேல சிக்கல் உண்டாக்குறல. நான் தான் அவனை கூப்பிட்டேன். நீங்க போய் உங்க வேலையை பாருங்க. எனக்கு என்னவோ இவனை கொஞ்சம் தூரத்துல வச்சுக்கிறதா பெட்டர்னு தோன்றுது. ஆனா வெஸ்ட். ஏன் கோபால், எது பிடிச்சிருக்கு? தாத்தா சொன்னதா ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்பவுமே உங்களை விட்டு தூரமா இருக்கிறதா நல்லது. உன்னை பக்கத்துல வச்சுக்கிறதுக்காக தான் கூப்பிட்டேன். இப்ப நீ செலக்ட் பண்ண போற இந்த புடவைய யார் கட்டிக்க போறா தெரியுமோ? பானு. அவ எந்த புடவை கட்டினா அழகா இருக்குங்கிறத நீதான் முடிவு பண்ணணும். சொல்லு கோபால். ஏன் எப்ப பாரு திருட்டு மொழி முடிச்சிட்டு பம்பற? யார் திருட்டுமொழி? நான் ஒண்ணும் பம்ப கிடையாது. பின்ன என்ன பார்த்து ஏன் ஒளிற? யாரு, நானா ஒளிஞ்சேன்? காலம்பரம் சூரிய உதயம் தேக ஆரோக்கியம், அதுக்காக நின்னு இருக்கேன். நிஜமாவே அதுக்காகத்தான் நின்னியா? நானே நேக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கா, அவளை தான் கட்டிக்க போறேன்னு ஓப்பனா சொல்லிட்டேன்ல. பின்ன எதுக்கு எப்ப பாரு கொலக்கடையிலே சுத்தின்னு இருக்க? நில்லியா, ஃப்ராட் பண்றதுக்கு ஒரு லிமிட் இருக்கு. நோக்கு ஒரு அத்தை பொண்ணு இருக்கான்னு போய் சொல்லி அவளுக்கு அனுப்புறதுக்காக ஒரு புடவை வாங்கல, அந்த புடவை இப்ப நான் கட்டிட்டு இருக்கேன். அந்த மாதிரி லோகத்துல 1000 புடவை இருக்காதா என்ன? வாய முடியா. நம்ம தெருவுல இருக்கிற லட்சுமி சில்க் ஹவுஸ்ல இதே புடவை நீ 20 ரூபாய் குறைச்சிருக்கல. உங்ககிட்ட 20 ரூபாய் நான் சொன்னா, என்கிட்ட 40 ரூபாய் குறைச்சு கொடுத்துட்டானே. ஷட் அப். ஏன் இந்த மாதிரி பித்தலாட்டம் எல்லாம் பண்ற? குழம்பு கொதிக்கிறது, அப்புறமா பேசுவோம். நான் இங்க கொதிச்சிட்டு இருக்கேன், உனக்கு குழம்பு. ப்ளீஸ் பானு, நான் பொள்ளங்க உரிக்கணும், முட்டைக்கோஸ் நறுக்கணும். நீயும் ஐயோ, புடலங்கா. பொள்ளங்க 1 ரூபாய். ஐயோ, முட்டைக்கோஸ் 2 ரூபாய். உண்மையை சொல்லு, ஏன் என்ன பிடிக்காத மாதிரி நடிக்கிற? ஐயோ, வயசு பையன் இருக்கிற இடத்துல வந்து இப்படி எல்லாம் கலாட்டா பண்றீங்க. யாராவது பார்த்தா என்ன தப்பா நினைப்பா? எதுக்கு நான் வெளியே போறேன்? தாத்தா, மாமி, யாராவது ஓடி வாங்களேன். எதுக்கு அம்மாவை கூப்பிடுற?
பல்லாங்குழி ஆடுறதுக்கு. சரி இப்ப என் கையில என்ன இருக்குன்னு திருப்பி பார். மாட்டேன். இப்ப நீ எதை காமிச்சாலும் நான் பார்க்க மாட்டேன். தினசரி உன் கைப்பட ஒரு டைரி எழுதுறியே, அதுல இருந்து ஒரு பேப்பர் கிழிச்சு வச்சிருக்கேன். ஐயோ, என் டைரியில் இருக்கிற பேப்பரா? ஏய், என் டைரியில் இருக்கிற பேப்பர் எது கிழிச்ச? இரு, என்ன நீ லவ் பண்ணலன்னு சொன்னல, இத படிக்கிற, இதுக்கு என்ன அர்த்தம்னு சொல்லு. குடு. அப்பா, இரு. எதுக்கு அப்பா கூப்பிடுற? உங்க காதல் வசனத்தை படிச்சு காட்டு. வேண்டாம், நமக்குள்ளேயே பேசி ஒரு முடிவு வரலாம். படிக்கிற, பொறுமையா கேளு. என் இதய வானின் உதய நிலவே பானு, நீ எங்கோ நான் எங்கோ, நீ ஒரு நந்தவனம், ஆனால் நான் ஒரு முள்ளுக்காடு. உன்னை ஒதுங்கி போ என்று சொல்லிவிட்டேன், ஆனால் ஒவ்வொரு நிமிடமும் உள்ளூர உன்னை கட்டி அணைத்து இதழோடு இதழ் வைத்து இறுக்கி இறுக்கி முத்தம் கொடுக்கிறேன். இல்ல, அது ராத்திரி நேரத்துல டைரி எழுதுனதுனால கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு கசகசன்னு எழுதிட்டேன். நிச்சயமாக சொல்கிறேன் பானு, இந்த ஒரு ஜென்மம் தவிர அடுத்த எல்லா ஜென்மத்திலும் உன் செல்ல கண்ணுக்குட்டா நானே. கண்ணுக்குட்டா சொல்லும் போது உன் கண்ணத்தில் லேசாக கிள்ளுகிறேன். அது என்னையா அது லேசா? அது செல்லமா இப்படி கிள்றது. இப்படிக்கு மனம் புழுங்கும் கோபாலன். ஏயா, நான் தான் இந்த ஜென்மத்திலேயே குத்துக்கலாட்ட நிக்கிறேனே, அப்புறம் எதுக்கு அடுத்த ஜென்மம்? இப்பவே கிஸ் பண்ண நான் வேண்டாம்னு சொல்ல போறேனா? பானு, எனக்கு உனக்கு எந்த விதத்திலயும் சரியா வராது. என்ன, நான் ஒரு மாமிச பட்சி. அதனால என்ன, கல்கத்தாவுல உள்ள பிராமின்ஸ் எல்லாம் கடல் புஷ்பம்னு சொல்லி மீனெல்லாம் சாப்பிடுவாளே. ஐயோ, என்ன நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறியா பானு? உன் தோப்புனார் தான் எனக்கு உத்தியோகம் வாங்கி கொடுத்தார். உன் தோப்புனார் தான் எங்க அம்மா கண்ண ஆபரேஷனுக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்தார். உண்ட வீட்டுக்கு நான் எப்படி ரெண்டகம் பண்றது? யோ, எனக்கு எடுத்ததாயா தப்பு, காதலிச்சா என்ன தப்பு? என் தோப்புனார பத்தி உனக்கு தெரியாது, நீ மட்டும் நேரா அவர்கிட்ட போய், சார் நானும் உங்க பொண்ணு ஒருத்தர் காதலிக்கிறோன்னு பிராங்கா சொன்னீனா அவர் என்ன பண்ணுவார் தெரியுமோ? செருப்புலயே அடிப்பார். யோ, அனாவசியமா பயப்படாதயா, என் ஆத்து சமாச்சாரத்தை நான் பாத்துக்கிறேன். வேற ஏதாவது காரணம் இருந்தா சொல்லு. வேற காரணம்? வீடு உத்தியோகம்னு பல பிரச்சனை இருக்கே பானு. நிச்சயமா உனக்கு என்ன விட பெட்டரான மாப்பிளை கிடப்பா. தயவு செஞ்சு என்ன விட்டுரு. யோ, புரியாம பேசாதயா. நோக்கு என்னையா குறைச்சல்? எங்க அம்மாவுக்கும் உன்னை ரொம்ப பிடிச்சு போச்சு தெரியுமோ? நம்மள மாதிரி காம்பினேஷன் அமைறது ரொம்ப கஷ்டயா. படிப்புக்கு படிப்பு இருக்கு, பர்சனாலிட்டிக்கு பர்சனாலிட்டி இருக்கு, நோக்கும் கண்ணாடி நேக்கும் கண்ணாடி. நேக்கு இந்த பிராமண மாப்பிளை தான் வேணும். ஐயோ, பிரச்சனையே அதுலதானே இருக்கு பானு. என்னால முடியாது பானு. முடியாது? முடியாது. பாக்கலாமா? பாக்கலாம். திரும்பியா? என்னையா, என்னாச்சு? எல்லாமே ஆயிடுச்சு. என்ன?